அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் வித்தியாசமான ஒரு வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, காலை நேர ராஜ உணவு எங்களோட லைஃபவே ஹெல்த்தியாக மாற்றிருச்சு. அதோட ஃபுல் டே ரொட்டீன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஜர் தொழுதுட்டு கிச்சனுக்குள்ளே வந்தேன். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது வார்ம் வாட்டர்லேயும் தண்ணி 1 லிட்டர் தண்ணியை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு கொதி வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்து ஊற்றிக்கிட்டேன். 1 லிட்டர் ஃப்ளாஸ்க்கு ஊற்றி வச்சுருக்கிறேன். வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஸ்கில் சுடு தண்ணி, இன்னொரு பாட்டிலில் வந்து நார்மல் வாட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கப்பில் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக இருந்தது. கெட்டில் இருந்தது வீட்டில், ரிப்பேர் ஆயிடுச்சு. அடுத்து ஒரு கெட்டில் வாங்கினேன், அதுவும் ரிப்பேர் ஆயிடுச்சு. சரின்னு விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஐடியாவை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். நான் ஒரு கப் எடுத்து 1/2 கப் சுடு தண்ணி, 1/2 கப் பச்சை தண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மிதமான சூட்டில் இருக்கும் நம்ம எடுத்துக்கும் போது. அதனால் 1 ஸ்பூன் எலுமிச்சம்பழச்சாறு, 1 ஸ்பூன் தேன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எம்டி ஸ்டொமக்கில் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அடுத்த 1/2 ஹவருக்கு அப்புறம் நாங்கள் எடுத்துக்கிட்டது வெள்ளரிக்காய், நெல்லிக்காய், கருவேப்பிலை சுத்தமாக கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். வெள்ளரிக்காய் நல்லா பெருசாக இருக்கிறதுனால 2 போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வெள்ளரிக்காய் எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலை, நெல்லிக்காய் கழுவிட்டு கட் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். காலை நேர ராஜா உணவுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டது இந்த ஜூஸும் மாதுளம்பழமும். இதுதான் எங்களுடைய காலை நேர ராஜா உணவாக இருந்தது. இந்த மாதிரி ஹெல்த்தியாக சமைச்சா பத்தாது, டைமுக்கு நம்ம எடுத்துக்கணும். அது 8 to 9க்குள்ளே நாங்கள் வந்து ராஜா உணவு எடுத்துக்கிட்டோம். அடுத்து லஞ்சுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். கோதுமை ரொட்டியில் கருப்பு எள்ளு மேலே தூவி விட்டு இதை வந்து லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டோம். ரைஸோடு சேர்ந்து இந்த எள்ளு ரொட்டியும். டேஸ்ட்டும் செமையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தி, சும்மா நார்மல் ரொட்டியாக போடாமல், கோதுமை ரொட்டியாக போடாமல் இந்த மாதிரி எள்ளு போட்டு நீங்கள் ரொட்டி சுட்டு பாருங்கள். டேஸ்ட்டும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும் இல்லையா? அடுத்து ரைஸு வந்து மண்பானையில் குக் பண்ணிகிட்ருக்கிறேன். மண்பானையில் அப்பப்போ எனக்கு ஆசை வர்றப்பெல்லாம் செய்வேன். டெய்லியும் செய்கிறது கிடையாது. இப்போ வந்து நம்ம டெய்லி இந்த மண்பானையில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஹாஜத்தில் நான் செஞ்சிட்ருக்கிறேன். அடுத்து பாசிப்பயிறு ஊற வச்சுருந்தேன். அதுவும் கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு போட்டு அதையும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்து நெல்லிக்காய் மார்க்கெட் போயிருந்தாங்க ஜி. 1/2 கிலோ நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது ஒரு பவுலில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு வெள்ளை துணியில் போட்டுட்டேன். தண்ணியெலாம் இஞ்சி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அப்புறம் அந்த நெல்லிக்காயை வந்து கட் பண்ணி உள்ளே இருக்கிற சீடை எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் பிங்க் சால்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இது நம்ம டெய்லியுமே எடுக்க மாட்டோம் இல்லையா? 2 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் எடுப்பேன் நான். அதனால் கெடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சால்ட்டும் போட்டு நல்லா குலுக்கி விட போகிறேன். நல்லா குலுக்கி விட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். இப்படி வைக்கும்போது நம்மளுக்கு கலரும் மாறாது, கெடவும் செய்யாது. அதனால் இந்த மாதிரி செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அடுத்து லஞ்சுக்கு சாம்பார், காய்கள்லாம் போடாமல் சாம்பார், பருப்பும் ஒரு தக்காளி போட்டு சாம்பார் வச்சுக்கிட்டேன். அதுக்கு சைடுக்கு வந்து அவரைக்காய் அவியல், பீன்ஸ் கேரட் போட்டு ஒரு பொரியல் செஞ்சுருந்தேன். அவரைக்காவும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பீன்ஸ் கேரட்டும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பீன்ஸு கேரட்டுக்கு அளவு தண்ணி வச்சு 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு 1 நிமிஷம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். கூடவே சின்ன தாளிப்பும் கொடுக்கணும். கடுகு, ஜீரகம், வரமிளகா போட்டு தாளிப்பு கொடுத்ததுக்கப்புறம் தான் தேங்காய் பூ போட்டேன். அதே மாதிரி அவரைக்காவும் 3/4 பாகம் அளவு தண்ணி வச்சு வேக வச்சுட்டு மிளகுத்தூள், ஜீரகத்தூள்லாம் போட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு 1 நிமிஷம் போல் வதக்கிட்டு அதையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். மத்தியானத்தை லஞ்சு. இன்னுமே சாப்பாட்டோட அளவு குறைக்க சொன்னாங்க ஜி. கேரட் பீன்ஸ் போட்ட பொரியல், அவரைக்காய் அவியல், பாசிப்பயிறு சுண்டல், தாளிப்பு இல்லாத ஒரு பாசிப்பயிறு சுண்டல் தான் எடுத்துக்கிட்டோம். மாங்காய் பொடியாக கட் பண்ணது, சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது போட்டு எடுத்துக்கிட்டோம். அடுத்து எள்ளு ரொட்டி, அடுத்து சாம்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து ராத்திரி நாங்கள் என்ன எடுத்துக்கிட்டோன்னா ஒரு வாழைப்பழம், அதோடு முடிச்சுக்கிட்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.